இல்ல தருவாங்க வரணும் ஐயா. அதெல்லாம் வராய்க்கு இதெல்லாம் இருந்துதான் பார்க்கணும். போயிட்டு வந்துடுறேன் ரவி. வாங்க வாங்க வாங்க. மேலே வரைக்கும் போடுற மாதிரி கூட்டுற மாதிரி வச்சுட்டோம்னா முன்னாடி开机蓝牙模式。விநாயக பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலே என்னையும் ஒரு பொருளாக்கி நீக்குமர நிறைந்தவளாகவும் பெற்ற தாய் போலிருந்து உடலிருந்து காக்குவவளான பஞ்சமியே தண்டனியாக இருந்து செயல்படும் பகவான் அச்சாவதாரமாக பல ரூபங்களிலும் அருவமாகவும் உருவமாகவும் செயல்கொண்டு நம்மை எல்லாம் வழிநடத்தி காத்து அருள்கிறார். இந்த புது வருட பிறப்பிலே மனிதன் படும் துன்பங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்காகவே கலியுகத்திலே எடுத்துள்ள அவதாரம் வராகி அவதாரம். வராகி ஒருவரால் தான் இந்த பிரபஞ்ச சக்தியை அழைக்கிட முடியும். அதற்கு உதாரணம் நாம் வழிபடுகின்ற தெய்வ வழிபாடு. பல இடங்களில் சுனாமி எல்லா இடத்திலும் வந்தாலும் நம் கள்ளக்குறிச்சியை மட்டும் தற்காத்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு பொது வருஷத்துல தாவடிப்பட்டுல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. சங்கராபுரத்தில் நிலநடுக்கு நடந்துருச்சுன்றாங்க கரெக்டா 9 மணிக்கு. இது போல பஞ்சபூத சக்திகளையும் பரிபாட்டு நிலையத்தில் தடுக்கிறதுக்காக தான் அஷ்டதிக்கு பாலகரோட இங்க நம்மளுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அம்மா வராய். அதையால எதிர்வரும் காலங்களில் புது வருட பிறப்பிலே நாம் அனைத்து விதமான செல்வங்களையும் அருள பெற வேண்டும் என்றால் வராகியுடைய அருளை பெற வேண்டும். அவள் அனுகிரகம் அவளிடம் சரண் அடைந்தால்
அவள் நம்மை 10 அடி எடுத்து வைப்பாள். நாம் 1 அடி எடுத்து வச்சோம்னா அவள் 10 அடி எடுத்து வைக்கிறதா அர்த்தம். இந்த கோயில்ல கடந்த 5வது வருடம் முடித்து 6வது வருடம் அடி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 5 வருடத்தில் எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அம்மாவின் கருணையினாலே நிறைய பேர் கல்யாணம், சந்தான பாக்கியம், இடம் பிரச்சனை எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க வந்து. அதுபோல நேற்று கூட ஒரு கல்யாணம் கண்ணன் மகாலில் நடந்தது. என்னால் போக முடியல, சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. அதுக்கு உண்டான நேரம் இல்லை. வெள்ளிக்கிழமை இந்த அம்மாவை பார்த்தாகணும். அதுபோல மார்கழியா இருந்தாலும் அம்மாவின் உத்தரவை பெற்று துரிதமாக முடித்து விட்டார்கள். நம்மளாம் மார்கழி மாதம் புரட்டாசி அப்படின்வோம். சில பேர் நம்பிக்கையா வராகி மேலேயே நம்பிக்கை வச்சு சில காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேன். வராகினா என்ன அப்படின்னு. இந்த பஞ்சமி விளக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கல, அந்த காலத்திலிருந்தே இருந்தது தான். ஆனா அது முறையா தெரியல. அதை தெரிய வைத்தது இந்த 5 வருட காலத்தினுடைய உழைப்பு. இன்னைக்கு நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறது தான். இது ரொம்ப எனக்கு சந்தோஷம். அந்த செயல்களை செய்ய வழிநடத்த ஒரு தந்தை வேண்டும், ஒரு குரு வேண்டும். என்னுடைய குருநாதர் மருதமலை குறிஞ்சி கலை ஆய்வு சித்தர் மடத்தில் இருக்கிறவர். அவரும் சுப்பிரமணியன் சுவாமி தான். அவருடைய அனுகிரகத்தினாலும் பாட்டு சித்தர் நாராயண சித்தருடைய அனுகிரகத்தினாலும் வாசி யோகம் அளித்து இதை இப்படிதான் முறையா செய்யணும் அப்படின்ட்டு இந்த யூடியூப்ல வந்ததை பார்த்துட்டு என்னுடைய குருநாதர்கள்லாம் மந்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணி கொடுங்க. இல்லை சாமி குரு சாபம் வருங்க, நீங்க ஒத்துக்கணுங்க, இது ஒரு இதாக செய்யறீங்க, நான் எல்லாருக்கும் பிரயோகம் பண்ணிட்டா என்ன வருதுன்னு. மனிதன் படும் அத்தனை துன்பங்களையும் நிவர்த்தி பண்ணுவது யாராவது ஒரு ஆளாக முடியும். அது உனக்குன்னே வந்துருக்கு. நீயே போல வராகி அங்க வந்திருக்கிறா, தானா அது நடக்கும். ஒரு தனி வச்சு நீ கூட அது மாதிரி வேலை நடக்கும்னாரு. சரி சாமின்ட்டு தான் வந்தேன். இந்த 5 வருட உழைப்பில் எண்ணற்ற பல நல்ல காரியங்கள் நடந்தது. எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. இனியும் இந்த ஆலயம் மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த ஆலயத்திலே தொடர்பு கொண்டு என்னை இதை உரிமையோடு செய்கின்ற அனைத்து விதமான உரிமைகளையும் அளித்த பாரம்பரிய அலங்காவலர் சுப்பிரமணியன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். முதல்ல எல்லாரும் குல தேவதா, அவங்க குலதெய்வத்தை மனமான ஒரு 5 நிமிஷம் இருக்கு. வராகி அதான் சொல்றாங்க. முதல் நம்ம குலதெய்வம், நம்மளை வளர்த்தவர்கள் தாய் தந்தைகள், மாதா பிதா குரு தெய்வம் என்பது போல நம்மை வளர்த்தவர்களை நாம் வணங்க வேண்டும். அதுபோல முதல் குலதெய்வத்தை உரிமையோடு வணங்குங்கள். குலதெய்வத்தை, அதாவது ஒரு மனிதன் தவம் செய்யும் போது பலவித இடையூறுலாம் வரும். உண்மையான பக்தி எங்க இருக்குதுன்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சக்தி எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இது அந்த காலத்திலிருந்து வந்த கோயில்னு சொல்லிட்டு இருக்கேன். கல்யந்திரம் உள்ள பீடம். முனிவர்களே தவம் பண்ணும்போது பலவித இடைஞ்சல்கள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் மீறி வெட்டி காண்பது தான் முனிவர்கள் அருளை பெறுவார்கள். தேவேந்திரர்கள் எல்லாருமே அதுக்கு அவங்கவுங்க அனுபவிக்கிறத அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பகவான் வேத உபநிஷத்துல வேதங்கள் சொல்லுது. இந்தாண்ட இருக்கிறார் பாருங்க, இந்திரன் அழகுல உயர்ந்தவன்னு என்ன கருவணத்தாலேயே இந்திரன் பழிக்கும் பழி சொல்லுக்கு ஆளானார். உடலை பெற்றான்ற, அதாவது அந்த அளவுக்கு வெண்குற்றம் பிடிச்சிட்டே இருக்கார் அவர். அதே போல செல்வத்துக்கெல்லாம் தானே அதிபதின்ற கர்வத்தில் இருந்த ஒரு குபேரன், ஒரு கண்ணே இல்லை அவர். தன்னை போல் பூர்ண கலை யாருக்குமே இல்லைன்னு சந்திரன் நினைச்சான். அதனாலதான் தேய்பிரையாகி ஒரு கலையை இழந்தான். பாஞ்சு நாள் வளர்க்கிற 5 நாள் தேய்பிரை போனான். தானே எல்லாவற்றிற்கும் ஆதியும் அந்தமும் என்ற கர்வணத்தினால பிரம்மா ஒரு தலையை எடுத்தாங்க, போயிடுச்சு. எல்லோருடைய உயிரும் தன் கையில நினைச்சான் யமதர்மராஜா.
எல்லாவித சகல செல்வமும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு குலதெய்வத்தை நான் எழுந்தருளி நான் படும் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டும், எங்கள் வம்சங்கள் வளர வேண்டும் என்று நம்முடைய முதல் குலதெய்வத்தை வேண்டுகோம். அதுக்கப்புறம் இந்த தேவதா யாகம்னு ஒண்ணு இருக்குது. தினமும் ஒரு தெய்வத்தை வழிபடணும். அதான் தேவதா யாகம், தெய்வ உருவத்தை காட்டுறது. பூத யாகம்னா ஒரு பிடி கை அரிசியாவது இல்ல எறும்புக்காவது ஜீவன்களுக்கு உயிர் கொடுக்கிறது, சாப்பாடு போறது நாய்களுக்கு. இதுதான் ஜீவ யாகம். மனித யாகம் ஏதாவது ஒரு ஏழைக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டோ ஏதோ வாங்கி கொடுத்தோம்னா அந்த தர்மத்தில் முடிஞ்சு வச்சு. பிரம்மஞானம் தினமும் காலையில மாலையில் இறைவனை வாயால் பாடுவது பிரம்மஞானம். இந்த 4 இருந்து பிதிரியாகம். நம்முடைய மூதாதைகளை தெய்வ பதவி அடைஞ்சவங்களை நினைச்சு பார்க்க பிதிரியாகம். இந்த 5 நம்ம கரெக்டா கடைபிடிச்சிட்டோம்னா இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகவே இந்த புது வருடத்திலே பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம், நம் குலதெய்வத்துடைய சாபங்கள் பித்ருக்கள், பித்ரு தேவதைகள், ரிஷிகள், முனிவர்கள், அனைத்து சித்தர்கள், ஆழ்வார்கள், அனைத்து தேவதைகளின் திருவடி பணிந்து நாம் செய்யும் இந்த பூஜை சீரும் சிறப்புமாக நடத்தி இந்த புது வருட பிறப்பிலே அனைத்து விதமான சகல விதமான 16 வகை செல்வங்களும் கிடைக்க அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இப்போது துவக்கம் பண்ணுவோம். முதல் ஓம் 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 கதி மதி குருவே ரட்சிப்பாய். ஓம் கதி மதி குருவே ரட்சிப்பாய். ஓம் கதி மதி குருவே ரட்சிப்பாய். ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்ராய நம வாவா ஸ்வாகா. சாம்பவின்னா பைரவி. ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்திராய வாவா ஸ்வாகா. ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்ராய நம வாவா ஸ்வாகா. என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என்படி ஏறி வாவா. என் குலதெய்வமே சுவாமியே, என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் என்படி ஏறி வாவா ஸ்வாகா. என் குலதெய்வமே சுவாமியே. ஓம் தேவரி சங்க சர்வ சுக சுபிட்ச யோகம் தர வேண்டும். ராஜதேவி ஸ்வாகா. ஓம் தேவரி சங்கர் சர்வ சுக சுபிட்ச யோகம் தர வேண்டும். வராகிதேவி ஸ்வாகா. ஓம் கௌரி சங்கர் சர்வ சுக சுபிட்ச யோகம் தர வேண்டும். வராகிதேவி ஸ்வாகா.
आदिलक्ष्मी संतानलक्ष्मी यजनलक्ष्मी धनलक्ष्मी धान्यलक्ष्मी विजयलक्ष्मी वीरलक्ष्मी ऐश्वर्यलक्ष्मी अष्टलक्ष्मी योगदया मम हृदये दृष्टया स्थिता सर्वलोक वशीकराय सर्वराज्य वशीकराय सर्वजन वशीकराय सर्वकार्य सिद्धिदे गुरु गुरु सर्वारिष्टं जगी जगी सर्व नमो भगवते ओम श्री महालक्ष्मी कुंभट स्वाहा योग बैंगरी ओम श्री योगिनी योगिनी योगेश्वरी योग बैंगरी सकल तावर संगमस्य मुगहृदयं मम वसमागरिष्य आदर्श्य स्वाहा ओम भवाय नमः ओम सर्वाय नमः ओम रुद्राय नमः ओम पशुपते नमः ओम मुद्राय नमः ओम महादेवाय नमः ओम भीमाय नमः ओम ईशाय नमः पितृदेवர்களே पितृदेवதைகளே பித்ருக்களே எங்கள் வம்சாவளி மூதாதையர்களே நாங்கள் ஏற்றி வழிபட பஞ்சமி தீபத்திலே உடனிருந்து காத்து அருளுடைய வேண்டுகிறோம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்கப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா நன்றுடையானை தீயது இலானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்று அடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்று உடையானை கூட எங்குள்ளம் கூடிவந்து சர்வேஸ்வரி ஓம் மாதா ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபவ சாந்தயே
प्रचोदयात् ओम भूर्भुवः स्वाहा तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो नः प्रचोदयात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनात् मृत्योर्मुक्षीयत् मामृता ॐ लोकरक्षकं गुरु स्वाहा சிவகுருமணியே செவ்வாய் தேவோ புறவிலா தருவாய் குணமுடன் வாழ மங்களம் செய்வாய் மலரடி போற்றி அந்தாரகனே அவதிகள் நீக்கு பகவானே எல்லாரும் கேட்டுதா பஞ்சமி வாசாங்குசை பஞ்சபாணி பஞ்ச உயிராவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலாபைரவி மண்டலி மாலினி சூனி வராகி என்று சீரவி நான்மறைசு திருநாமங்கள் செப்புவரே லூ வாராகி லூ உம்மத்த பைரவி பாதுகாப்பியா சுவாகா ஆம் க்ரீம் குரும் ஏகி ஏகி பரமேஸ்வரி स्वाहा ओम क्रीम नमो वरागी पूरे स्वप्नम इट्टग इट्टग स्वाहा ओम क्रीम पंचमी सर्वसिद्धि माता नमः जगन्मे धन समृद्धि देवी देवी नमः ओम ऐं क्रीं ऐं क्लौं ऐं ओम नमो भगवती वार्ताली वार्ताली वाराही वाराही वारामुगी वारामुगी अंदे अंजनी नमः रुंदे रुंदिनी नमः जंबे जंबिनी नमः ऐं क्लौं ऐं सर्वदुष्ट प्रतिष्ठानां सर्वेषां सर्व वाक्सिद्ध सर्वमुखगति जिह्वा स्तम्भनं गुरु गुरु शीघ्रं वश्यं ऐं क्लौं ऐं डग 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 कुंभट स्वाहा ओम आम क्रीं क्रों येगी येगी परमेश्वरी स्वाहा ओम श्री पंचमी सर्वसिद्धि माता नमः जगमे धन समृद्धिं देगी देगी नमः